இடறினும் தளறினும் என தொழு நோய் தொடரின மூனக்கள் தொழு தெழுவேல் கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மறந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறந்த நாள். அது மட்டுமல்லாமல் இன்று சிவன் ஆலயங்களிலே சாயங்காலம் பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், உற்சவங்களிலும் கலந்து இறையருளை பெறுவதற்குரிய பிரதோஷ விரத நாள். சிவனாலயங்களிலே சாயங்கால வேளையிலே இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை நடைபெறும். அந்த நந்தியம்பெருமானை 2 கொம்புகளுக்கும் நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்றதாகிய நந்தியம்பெருமானை வழிபட்டு அங்கிருந்து புறப்பட்டு கோமுகை வரையிலே சென்று மீண்டும் நந்தியம்பெருமானை ததிபாரம் 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் செய்து வழிபாடுகள் செய்வது காப்பரிசி நிவேதனமாக வழங்குவார்கள். அத்தோடு இந்த பிரதோஷ மூர்த்திக்கு உற்சவம் நடைபெறும். இது பொதுவாக ஒரு முறை பலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு, 3 முறை பலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு 3 முறை பலம் பெறுகின்ற பொழுது முதல் பிரதட்சணத்திலே வேத பாராயணங்கள், ருத்ரஜப பாராயணங்களோடு முதலாவது பிரதட்சணம். 2வது பிரதட்சணம் பெறுகின்ற பொழுது தேவார திருமுறைகள் பாடி பிரதட்சணம். 3வது பிரதட்சணத்திலே மங்கள நாதஸ்வர தமிழ் போன்ற வாத்தியங்கள், தமிழ் நாதஸ்வர இசைகளோடு இந்த பிரதட்சணம் நடைபெறும். அவ்வாறு அந்த பிரதட்சணம் நடைபெறுகின்ற பொழுதிலும் அந்த பிரதோஷ கால பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளை எல்லாம் பூர்ணமாக பெறுவதோடு எதிர்வரும் 9ஆம் திகதி 9/5/2024 வியாழக்கிழமை கண்டி மாவட்டத்திலே பத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய வருடாந்த வைகாசி விசாக மகோத்சவத்திலே துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வைகாசி மாதத்தி விசாக நட்சத்திரத்திலே 5 தேர்கள் பஞ்சரத பவனியோடு கூடியதாக இந்த வத்துகாம முத்துமாரி அம்பாளுடைய மகோத்சவம் நடைபெற இருக்கின்றது. வேறான உற்சவங்களிலும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக
సుఖినో భవంతు సమస్త సన్మంగళాని సంతు. శుభం. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எழுத்தாளர் ஜான் பாவல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குருவானவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார். அவருடைய ஒரு நூலின் பெயர் ஹாப்பினஸ் இஸ் அன் இன்சைட் ஜாப். மகிழ்ச்சி என்பது உனக்குள்ளே இருக்கின்ற ஒரு விடயமாகும். இவ்வாறு அவர் கூறுகின்ற பொழுது, மனிதர்கள் எல்லோரும் விரும்பி தேடுகின்ற மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியை எங்கு நான் அனுபவிக்க முடியும், எப்படி அதை தேடி கண்டுபிடிக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் இயங்குகின்றார்கள். இந்த மகிழ்ச்சியினுடைய வடிவங்கள் பல. இந்த மகிழ்ச்சியிலே ஒரு சிறிய மகிழ்ச்சி, ஒரு ஐஸ்கிரீமை குடிக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு நல்ல செய்தியை கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சி, ஒரு நண்பரை சந்திக்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். இப்படி மகிழ்ச்சியினுடைய வடிவங்கள் பல. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி என்பது ஒரு ஆன்மீக அனுபவமாகும். பர்மனே ஒரு மேலோட்டமான நன்மைகளை, விருப்புக்களை நிறைவேற்றுகின்ற பொழுது, அல்லது சில தேவைகளை நிறைவு செய்கின்ற பொழுது, அல்லது எங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, அதிலும் பார்க்க கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்க விரும்புகின்ற ஒரு பெரும் கொடை, என் மகிழ்ச்சி உங்களில் இருக்க வேண்டும் என்றும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என்றும் நான் உங்களோடு இருக்கின்ற பொழுது பல அறிவுரைகளை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் என்று. இயேசு கூறுகின்ற அறிவுரையிலே அடிப்படையில், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், அதன் வழியாக உங்களுடைய வாழ்வு மலர்ச்சியை சந்திக்கும், மகிழ்ச்சியை சந்திக்கும் என்று சொல்லுகின்றார். நாங்கள் மகிழ்ந்திருப்பதற்காக ஏனையவர்களை நாங்கள் கவலைக்கு உட்படுத்தக்கூடாது. ஏனையவருடைய கண்ணீரிலே நாங்கள் மகிழ்ச்சி உறக்கூடாது. ஏனையவருடைய அழிவிலே, அவர்களுடைய துன்பத்திலே நாங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடாது. அதனால் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் குறுக்கு வழிகளிலே காண விரும்பலாம். எங்களுக்கு தேவையான சில பொருட்களை, சொத்துக்களை, பணத்தை தேடுகின்ற பொழுது, அவற்றை நாங்கள் நிறைவாக பெறுகின்ற பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம். இந்த மகிழ்ச்சி மன நிறைவினாலே எழுகின்றது. ஆனால் கொடுப்பதில் தான் ஏராளமான மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கின்றது என்று இயேசு கூறுகின்றார். நாங்கள் பெறுவதிலும் பார்க்க கொடுப்பதிலே மகிழ்ச்சி. இந்த கொடுப்பதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கின்றது. எங்களுடைய பாவ வாழ்க்கையிலே இருந்து, எங்களுடைய குறைபாடுள்ள வாழ்க்கையிலே இருந்து, தீமையான செயல்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறுகின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சி எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பிறக்கின்றது. அதனால் இது ஒரு ஆன்மீக அனுபவமாகும். இறைவனை நாங்கள் எவ்வளவு தூரம் அன்பு செய்ய விளைகின்றோமோ, அவருடைய அன்புக்கு நாங்கள் அடிபணிகின்றோமோ, அந்த தூய்மையான அன்பை பகிர்ந்து அளிப்பதற்கு கள்ளம் கபடம் இல்லாத அன்பால் மற்றவர்களை அன்பு செய்ய விளைகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்திலே அமைதி கிடைக்கும். உண்ணாவிட்டாலும் உறங்காவிட்டாலும் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு திருப்தி உணர்வு பிறப்பதற்கு காரணம், நான் அவற்றை அடுத்தவர்களை மகிழ்விப்பதற்காக தியாகம் செய்கின்றேன். அப்படிப்பட்ட எங்களுடைய ஒரு அடுத்திருப்பவர்களை அன்பு செய்கின்ற வாழ்வு எங்களுடைய வாழ்வாக மலருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அதனாலே இந்த முழு உலகத்தையும் நாங்கள் மாற்றி எங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வர தேடுவதிலும் பார்க்க, எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் எப்படிப்பட்ட மனமாற்றங்களை கொண்டு வர முடியும்,
இந்த ஊதாரி மகன் என்று சொல்லப்படுகின்ற உவமையிலே அவன் திரும்பி வருகின்ற பொழுது அங்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி ஒரு விண்ணகத்திலே ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி ஆக சொல்லப்படுகின்றது. ஒருவருடைய மனம் மாறுகின்ற பொழுது, அதாவது பிழையிலிருந்து நன்மைக்கு அவர் மாறுகின்ற பொழுது, பொய்மையிலே இருந்து மெய்மைக்கு மாறுகின்ற பொழுது, இருளில் இருந்து ஒளிக்கு மாறுகின்ற பொழுது வாழ்க்கையிலே ஒரு ஆன்மீக ரீதியான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை இயேசு தர விரும்புகின்றார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர விரும்புகின்றார். நீங்கள் பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அல்லது வெவ்வேறு காரணங்களினாலே இந்த மகிழ்ச்சியை இழந்திருந்தாலும் இயேசு தருகின்ற மகிழ்ச்சி நாங்கள் அன்புள்ளவர்களாக எங்களை உருவாக்குகின்ற பொழுது, தாராள சிந்தை உள்ளவர்களாக உருவாக்குகின்ற பொழுது, எங்களிடம் இருக்கின்றவற்றை பொருட்கள் சொத்துக்கள் மட்டுமல்ல, எங்களிடம் இருக்கின்ற நன்மைத்தனங்களை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே நிச்சயமாக மகிழ்ச்சி பிறக்கும். அத்தகைய நிரந்தரமான ஆன்மீக மகிழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் நான் பிரார்த்தித்து நிற்கின்றேன். ஆமீன். உண்மை பேசுதல் என்பதை வலியுறுத்துகின்றனவாக இருக்கின்றன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதானால் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உமக்கு பாதகம் ஏற்பட்டாலும் கூட நீ உண்மையே உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தோழர்கள் அனைவரும் உண்மை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மை பேசியதால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் வரலாறுகளிலே காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனும் கூட வக்கூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றது. அதனால் நமது பிள்ளைகளை நாம் சிறு பருவத்திலிருந்து வளர்த்திருக்கும் போது, பயிற்சி கொடுக்கின்ற போது அவர்கள் உண்மை உரைக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எந்த காரணம் கொண்டும் நமது பிள்ளைகள் உண்மைக்கு மாறான இந்த செய்திகளையும் பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சமுதாயத்திலே உயர்வும் கண்ணியமும் மேம்பாடும் நமக்கு உண்மை பேசுதலை கொண்டு ஏற்படுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதால் சமுதாயத்திலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய சமுதாயத்தவர்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.